2 வாரத்துக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினாரு. வெறும் 8 பேர் மட்டும்தான் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அப்பவே நான் வந்து செத்துட்டேங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறாங்க. அன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு சார். நம்ம செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, பாமகவில் கோஷ்டி இருக்கான்னு கேட்கிறாங்க. கோஷ்டி எல்லாம் எதுவும் கிடையாது. கோஷ்டிங்கிறது வந்து இந்த மார்கழி மாசம் வந்து பஜனை பாடிட்டு போவாங்க. அதை வந்து சர்க்காஸ்டிக்கா அன்னைக்கு சொன்னாரு சார். அது வந்து சர்க்காஸ்டிக்கா சொன்னாரு. ஆனா அன்னைக்கு வந்து ரொம்ப மனசு, இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ரொம்ப மனசு உடஞ்சிட்டாரு. இன்னைக்கு ரொம்ப இமோஷனலான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அவரு ரொம்ப இமோஷனலான, அவர் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பார்த்தது கிடையாது. ராமதாஸ் அவர்களை இல்ல, அவர் வந்து அவர் உணர்ச்சி வசப்பட்டுல அவர் கோவப்பட்டு நிறைய பேர் ஆமா, ரொம்ப கொஞ்சம் கோவமான ஒரு ஆளு. ரொம்ப கோவமா பேசுவாரு. அதை இடம் பொருள் ஏவெல்லாம் பார்க்க மாட்டார். திட்டணும்னு நினைச்சா திட்டிட்டு போயிட்டே இருப்பார். இறங்கும் போது இன்னொன்னு பத்திரிகையாளர்களை பார்க்கும்போது அரசியல் கேள்வின்னா பதில் சொல்ல மாட்டேன், நேரடியாக சொல்லிடுவார். அரசியல் கேள்வின்னு கேட்போம், டெல்லியிலலாம் வரும்போது வேணாம்ப்பா இன்னைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஏறி போயிடுவார். பட் மதிக்கக்கூடியவர், பத்திரிகையாளர்கள் மதிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. இந்த நிழல் பட்ஜெட்லாம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது விமன் ஜேர்னலிஸ்ட கூப்பிட்டு வச்சு ரிலீஸ் பண்ண இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அந்த மாதிரி தமிழ்நாடு அரசியலுக்கு வந்து மருத்துவர் ராமதாஸ் செய்த அந்த புரட்சிகள் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அவசியம். அவரை மாதிரி ஒரு வெல் ரிசர்ச்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு யாரும் கொடுக்கறது கிடையாது. அவர் ஆப்போசிஷன்ல இருக்கும்போது அந்த வெல் ரிசர்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்டோரி பண்ணலாம் ஜேர்னலிஸ்ட். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒரு ஒரு உதய் திட்டம்னா அந்த உதய் திட்டத்தால் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனைங்கிறது ரொம்ப தெளிவாக பாயிண்ட் பை பாயிண்ட் விளக்குவார். ஆமாம், அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் டீமை வச்சு அந்த மாதிரி அழகாக அவரே எழுதுறாருன்னு நான் சொல்ல வரல. ஒரு டீம் இருந்திருப்பாங்க, வச்சிருக்காங்கல்ல. அந்த மாதிரி ஒரு டீமை வச்சு அதை உட்காந்து அவர் வெட் பண்ணி அது வெளியில் வருது இல்லை, அப்போ அதுக்கு பின்னால் ஒரு உழைப்பு இருக்குல்ல. இந்த உழைப்பெல்லாம் வெளியில் வராமல் போகிறதுக்கு காரணம் அவங்க வந்து கட்சியை வந்து ஒரு சமுதாயத்திற்காக மாற்றியது தான். ஆனால் அந்த சமுதாயம் இல்லைன்னா அந்த கட்சியும் கிடையாது. கட்சியோட பேரடாக்ஸே அதுதான்.